ஹலோ மக்களே! வணக்கம் அண்ட் வெல்கம் டூ அ சின்டிலேட்டிங் கனேடியன் கிராண்ட் ப்ரீ கால். ம். இந்தியாலேருந்து பார்க்குறவங்களுக்கு முழிச்சிட்டு இருந்து பார்த்ததுக்கு ஒரு ஒரு உருப்படியான ரேஸு. எனக்கு ரேஸ் பார்த்துட்டே இருக்கும்போது சூதுகவும்ல அந்த டாக்டர் சொல்லுவாரு தெரியுமா? "ஒன்ன தான்டா வலை வீசி தேடிட்டு இருந்தேன்." அப்படிதான் இருந்தது இந்த ரேஸ ஆமா. பார்க்கும்போது. தரோலி என்ஜாய்ட் த ரேஸ். ம். விஷயம் என்னன்னா, நம்ம போன ரேஸ் முடிச்சுட்டு என்ன பேசிட்டு இருந்தோம்னா, சாம்பியன்ஷிப் பேட்டில் டைட் ஆக நெறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பேட்டில் டைட் ஆகவும் நெறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அண்ட் பெரேஸோட கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் நடந்துச்சு. அ போன ரேஸ் பெரேஸ் டிஎன்எஃப். இந்த ரேஸ் பெரேஸ் டிஎன்எஃப். ஆனா போன ரேஸ் ஃபெராரி செம்மையா கேப்பிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. டபுள் பாயிண்ட்ஸ் முடிச்சாங்க. 2 பேரும் போடியம்லயும் முடிச்சாங்க. ஆனா இந்த ரேஸ் வந்து ஃபெராரி சுத்தமா இத கேப்பிட்டலைஸும் பண்ணல. ஸோ ஹவ் திங்ஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபெராரி வந்து தே ஆர் 49 பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் ரெட் புல் அண்ட் தே ஆர் 40 பாயிண்ட்ஸ் அஹெட் ஆஃப் மெக்லாரன். ஒரு மாரி பெர்ஃபெக்ட்டா நடுவுல இருக்காங்க. டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப்பும் பார்த்தோம்னா, இந்த வாட்டி மேக்ஸ் இஸ் அட் 194, சார்ல்ஸ் இஸ் அட் 138 அண்ட் நாரிஸ் இஸ் அட் 131. ஸோ செகண்டுக்கு செம்ம டைட்டா இருக்கு. இட்ஸ் ம். ஜஸ்ட் தட் சார்ல்ஸ் குடன்ட் புட் அ லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் டுகெதர் இன் திஸ் ரேஸ். ஸோ ரிவர்ஸா போவோம். ரேஸ் யாருக்கு ரொம்ப கேவலமா இருந்தது? கொஞ்சம் கேவலமா இருந்தது. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஆர்டர்ல போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பேச வேண்டிய பாயிண்ட் பெரேஸோட கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன். சாரி, ஒரு மெஜாரிட்டியான மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, கார்லோஸ் சைன்ஸ் இஸ் சோ குட் தட் ஹி மைட் ஆக்சுவலி காஸ் ஹெட்டேக்ஸ் ஃபார் ம். ரெட் புல் அண்ட் வெர்ஸ்டாப்பன். அதனால அவர விட்டுட்டாங்க. அதுக்கு அண்ட் பெரேஸ் ஹாஸ் பீன் அ வெரி குட் செகண்ட் டிரைவர். அங்க இங்க ஒரு சில ஸ்குவர்மிஷஸ் இருந்தாலும், பெரேஸ மெயின்டெயின் பண்ணது நல்லது அப்படின்ற மாரி பேசிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ தி அதர் சைட் தட் டோரோ ரோசோ டேஸ்லேருந்தே ஜாஸ் வெர்ஸ்டாப்பனுக்கும், கார்லோஸ் சைன்ஸ் சீனியருக்கும் ஒத்து போகாது அப்படின்ற ம். பாயிண்ட்டும் இருந்துச்சு. வெர்ஸ்டாப்பன் ரெட் புல்ல இருப்பாரா? இல்லையா? அதையும் பார்க்கும்போது, உங்களோட தாட்ஸ் என்ன இத பத்தி? இங்க ஆக்சுவலி பெரேஸ் இன்னொரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கு முக்காவாசி ஆல்மோஸ்ட் 100% காரணம் ஹார்னர் தான். பெரேஸ்க்கு ஆக்சுவலி செம பேக்கிங் இருக்கு ஹார்னர் சைட்ல இருந்து. அதனால தான் ஹியர் அண்ட் தேர் பார்த்தோம்னா, பெரேஸுமே அப்பப்ப கிறிஸ்டியன் ஹார்னர சப்போர்ட் பண்றது, அந்த மாரியான ஒரு இது போயிட்டு இருக்கு. ஸ்டில் டேனி ரிக்குமே ஆர்பில இன்னும் ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்மன்ஸ் இதானாலும் வச்சிருக்கிறதுக்கு காரணமே கைண்ட் ஆஃப் ஹார்னர் தான். இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணது ஆர் எக்ஸ்டென்ஷன் இஸ் மோர் அபவுட் ஆர் இட்ஸ் ஆல் அபவுட் ஹூ இஸ் இன் கண்ட்ரோல் ஆன் த ரெட் புல் சைட். ஆன் டாப் ஆஃப் தட் நீங்க சொன்ன ரீசன்ஸ், சயின்ஸ் இஸ் டூ மச் ஆஃப் வெரி என்ன சொல்றது அட்ராக்டிவ் கமாடிட்டி டு லூஸ், ம். எஸ்பெஷலி ஃபார் ரெட் புல் அண்ட் எஸ்பெஷலி கன்சிடரிங் தட் இன் 2026 பவர் ட்ரெயின்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதப்ப சயின்ஸ் இஸ் ஸோ அடாப்டபிள் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ஹீ கேன் திங்க் ம். அவுட் ஆஃப் த பாக்ஸ். அவரா யோசிச்சு ஏதாவது இது பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அசட்டை விடுறாங்க அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் சைட் ராதர் இட்ஸ் ஆல் அபவுட் ஹூ இஸ் இன் பவர். அண்ட் பெரேஸ் 3 வருஷமா பேசிக்கா ஃபர்ஸ்ட் 4 ரேஸ் வந்து நல்லா ஓட்டுறாரு. அதுக்கப்புறம் மானக்கோல இடிச்சு நொறுக்கிடுறாரு. அப்பத்துல இருந்து கீழே தான். மேல வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. அதே மாரி தான் 2022ல ஓரளவுக்கு அந்த மாரி தான். 2023 டிட்டோ இப்ப என்ன நடக்குதோ அதுதான் 2023லும் நடந்துச்சு. இதுலருந்து எப்படி எந்திரிச்சு வரப்போறாரு செக்கோ, அண்ட் வந்து எப்படி இப்போ பிரஷர் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. அஃப்கோர்ஸ் கான்ட்ராக்ட் சைன் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஆப்வியஸ்லி ஹி ஹாஸ் டு ப்ரூவ் தட் ஹி டிசர்வ்ஸ் திஸ் சீட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். சாம்பியன்ஷிப் அவ்வளோ காசு இன்வால்வ் ஆயிருக்கு. அண்ட் ம். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபார்மன்ஸ் கிளாஸ் கண்டிப்பா இந்த வாட்டி கான்ட்ராக்ட்ல பெரேஸோட இதுல நல்லா ரொம்ப ரிஜிடாவே போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ம். டக்குன்னு மாத்தணும் அப்படின்னா, அத வச்சு தான் ஹானர் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் என்ன சொல்றது சாட்டிஸ்ஃபையும் பண்ணியிருப்பாரு. ஆர் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு. இந்த மாரி கிளாஸ் போட்டுக்கலாம். ஸோ தட் நமக்கு வேணும்னா வேற யாராவது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரேஸ் டசன்ட் ஹேவ் எனி டைம். அண்ட் நம்ம ஆல்ரெடி நீங்க, காட்சன் எல்லாரும் சொன்ன மாரி கடந்த 2 வருஷமா கொஞ்சம் யாருமே பக்கத்துல கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். பட் ஆனா இப்ப ஆல்ரெடி 2 டீம், எக்ஸ்ட்ரா 4 டிரைவர்ஸ் ஹூ ஆர் டூ குட் அப்படின்றப்போ பெரேஸ்க்கு ரொம்ப பெரிய பிரச்சனை அண்ட் பிரஷர் தான். Perez 2-year contract ல இருந்து you can take 2 things. One is for sure Christian Horner is ruling Red Bull. நம்மளுக்கு ஷூரா தெரிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து they want to keep Max ஹாப்பின்ற மாரி தான் தோணுது. ஆமா. பெரேஸோட நீ பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு முந்தின இயர் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தேன்னு வச்சுக்கயேன். he was always குவாலிலே he was always like 4 டென்ஸ் ஆர் 5 டென்ஸ் டவுன் தென் வெர்ஸ்டாப்பன். ஓகேவா? என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இயர்ல இருந்து மத்த டீம்லாம் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஹி இஸ் ஸ்டில் பெர்ஃபார்மிங் அட் த சேம் லெவல் வாட் ஹி வாஸ் டூயிங் 2 இயர்ஸ் அகோ. என்னன்னா, அந்த 4 டென்ஸ் 5 டென்ஸ் டிஃபரன்ஸ் வந்து இட் இஸ் டூ பிக் ஆஃப் ரிஸ்க் நவ் இன் குவாலி. நீ
எக்ஸிக்யூட் பண்ணலனாலே முடிஞ்சிருச்சு, வெளிய அனுப்பிச்சுருவாங்க. ஐ திங்க் தே ஆர் அப் டூ அ பாயிண்ட் வெரன் தே ஈவன் இஃப் தே லூஸ் தி கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப், ஐ திங்க் தே ஆர் ஓகே வித் இட். அந்த மாரி தான் எனக்கு தோணுது. ஜஸ்ட் கீப் மேக்ஸ் தேர். பிளஸ் சப்ரீஸ் சொன்ன மாரி ஏதாவது கிளாஸ் இருக்கும். நீ ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணாலும் தூக்கிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு எனக்கு என்ன ஒண்ணுன்னா, நடக்கிற ரேஸ்ல நீ எல்லா ரேஸ்லயும் கார உடைச்சுட்டே இருந்தா, தென் தி மனி ஆல்சோ கம்ஸ் இன்டு பிக்சர். நீ நெறைய கார டேமேஜ் பண்ண தே கேனாட் இப்படி வாங்கி இப்படி குடுக்குற மாரி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அப்கிரேட்லாம் பண்றது கஷ்டம். ம். ஸோ இட்ஸ் அ ரிஸ்க். ஐ திங்க் இட்ஸ் அ ரிஸ்க் மூவ். கிறிஸ்டியன் ஹார்னர் வந்து இது ரிஸ்கி மூவ் தான் இது. பார்ப்போம் எங்க போகுதுன்னு. நமக்கு இந்த இயர் எண்ட் தெரிஞ்சிரும். என்ன பண்ண போறாங்கன்னு. பார்க்கணும். ஏன்னா, சைன்ஸ் மாதிரி ஒரு டாப் குவாலிட்டி டிரைவர் ஒரு மாரி நடுவுல மாட்டிக்கிட்டாரு. ஹி இஸ் இட்ஸ் ஃபீல்ஸ் சோ பேட் தட் ஹி இஸ் கோயிங் டூ அ டீம் தட்ஸ் நாட் ஈவன் லைக் அ மிட்ஃபீல்ட் டீம். அது வில்லியம்ஸ் இன்னும் மிட்ஃபீல்ட் டீம்னே நம்ம சொல்ல முடியாது. சைன்ஸ் என்னடா வில்லியம்ஸ்க்கா போறாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்கே கஷ்டமா இருக்கும்போது, ஆப்வியஸ்லி சைன்ஸ் கேம்ப்லயும் அந்த ஃபீலிங் இருக்கும். ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் தே ஷுட் ஹேவ் அக்செப்டட் அந்த சின்ன மெர்சிடிஸ் டீல். ஒரு ஸ்பெக்டேட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நமக்கு பல டீடைல்ஸ் ஆப்வியஸ்லி இருக்காது. கேம்ப்ல இருக்காது. இருக்கவங்களுக்கு தான் அந்த என்டையர் ஆமா. டீடைல்ஸ் தெரியும். அப்படி பார்க்கும்போது ஃபீல்ஸ் லைக் எ ஸ்டெப் டவுன் ஃபார் சைன்ஸ். பட் தென் வி மே நெவர் நோ. ஐ மீன் தேர் ஆர் ஸ்டோரீஸ் லைக் பிரான் ஜிபி. ஸோ விச் வால்ஸ் வாஸ் பார்ட் ஆஃப். அப்படி பார்க்கும்போது ஐ டோன்ட் நோ, மேபி திஸ் குட் பி the resurgence Williams is waiting for. I mean, I'm happy that Perez gets another year at driving a top car. He is a good driver. என்னதான் பெரேஸ் கிராஷ் பண்ணாலும், ம். இப்போ பார்க்கறதுக்கு அப்படி இருந்தாலும், பெரேஸ் has put a lot of unworthy cars in podium positions. So அப்படி பார்க்கும்போது நம்ம if you have been following Perez from ஒரு ரேஸ் இந்தியாவிலேருந்து நம்ம பிங்க் மெர்சிடிஸ் ஓட்டின காலத்துலேருந்துலாம் அவர் வேற லெவல்ல ஓட்டிட்டு இருந்தாரு. இட்ஸ் ஜஸ்ட் தட் he needs to find his form. More than form, he needs to find his consistency. அதுதான் பார்க்கணும். ஒரு ஒரு போன வாரம் பெல்காவோட அந்த சைடுல இருந்தவங்க இப்போ எக்ஸாக்ட்டா இந்த சைடு வந்துட்டாங்க. Did they read the conditions wrong? இந்த லெவலுக்கு ஒரு டவுன்ஃபால் ஃபெராரி எப்படி சந்திச்சாங்க? சொதப்பல்ப்பா. ஸோ இது எங்க நீ FP2 டேட்டா பார்த்தேன்னு வச்சுக்கயேன், ஃபெராரி வாஸ் தி ஃபாஸ்டஸ்ட் டீம் இன் மீடியம்ஸ். எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ப்ராபப்லி தே ஓவர் பிரெடிக்டட் தி ரெயின் டூ மச். ஸோ சஸ்பென்ஷன் செட்டப் வந்து தே சேஞ்ச்ட் அக்கார்டிங் டூ தி வெதர். Q2ல அவங்க 2 சாஃப்ட்டும் யூஸ் பண்ணிட்டு அவங்களால பெட்டர் லேப்பே போட முடியல. ஸோ அந்த டயர் மேனேஜ்மென்ட்ல அவங்க கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. சார்ல்ஸும் அதான் சொன்னாரு. டயர் மேனேஜ்மென்ட்ல சொதப்பிட்டாங்க. செட்டப்லயும் அவங்க ஒரு மாரி ஓவர் பிரெடிக்ட் பண்ணிட்டு ரெயின்க்காக ஒரு மாரி செட்டப் வச்சுட்டு அதுலயும் செம்மையா சொதப்பிட்டாங்க. ஃபார் ஷூர் தே குட் ஹவ் டன் பெட்டர். கார் ஸ்பீட் இல்லாம இல்ல. கரண்ட்டாவே தே ஆர் தி பெட்டர் கார் இன் லோ ஸ்பீட் கார்னர்ஸ். கார்ட்சன் சொன்ன மாரி ஐ கெஸ் அதுதான் மச்சி. வெதர்னால கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன் ஃபெராரி. எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரே டைப் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் டேட்டா தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். பட் ஐ அம் நாட் என்டையர்லி ஷூர். பட் ஒரு மாரி கேம்பிள் மாரி போயிட்டாங்களா? இல்ல எந்த அளவுக்கு அவங்க அந்த டேட்டாவ நம்பி அத பேக் போனா வச்சு செட்டப்க்கு போனாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. வி கேன் ஆர்கியூ தட் எல்லாருக்குமே எல்லா டீமுக்கும் அதே கேஸ் தான். பட் ஸ்டில் ரெட் புல் அண்ட் மெக்லாரின் கேம் அவுட் ஆன் டாப்னு நம்ம ஆர்கியூ பண்ணலாம். பட் ஸ்டில் ஒரு மாரி யாருக்குமே ஒரு ரெப்ரசன்டேட்டிவான டேட்டா இல்ல. குவாலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, கண்டிப்பா லூயிஸ் போல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி லூயிஸ் வாசஸ் மேக்ஸ் 2021ன்ற அளவுக்குலாம் பேசிட்டு இருந்தாங்க. ம். ஸோ யாருக்குமே என்ன நினைக்கிறதுனே தெரியல. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஷாக்கர் தட் ஃபெராரி என்ன சொல்றது Q2லயே வெளியே போயிட்டாங்க. அது வந்து கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு மோசமான கார் இல்ல தான். கார்ட்சன் சொன்ன மாரி அந்த அளவுக்கு மோசமான பேக்கேஜ் கிடையாது அது. இப்போ வந்து ஐ கெஸ் இது வந்து கண்டிஷன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னாலுமே, இப்போ சாம்பியன்ஷிப் பேட்டில்னு வரப்போ, இந்த மாரியான கண்டிஷன் வேற எங்கேயாச்சும் வரப்போ, இந்த அளவுக்கு மோசமா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ரெட் புல் பிளஸ் மேக்ஸ் டாப் நாச். மெக்லாரின் ஈக்குவலன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மெர்சிடிஸும் கொஞ்சம் கொஞ்சமா கார அப்படியே சில்லறையா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டு வருது மெர்சிடிஸ் வண்டியுமே. இப்போ எப்படி பெரேஸ்க்கு வந்து டைம் இஸ் ரன்னிங் அவுட்டோ, அதே மாரி தான் ஃபெராரிக்கும் இன் அ வே டைம் இஸ் ரன்னிங் அவுட். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு சே தட் பழைய ஃபெராரி மாரி ஆயிட்டாங்கன்னு. ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் த கேஸ். இந்த வாட்டி கொஞ்சம் ட்ரூ. ஆப்வியஸா கண்டிஷன்ஸ் வர் வெரி டிஃபிகல்ட். எஸ், அட் த எண்ட் ஆஃப் த டே தேர் ஆர் ஹியூமன்ஸ். கொஞ்சம் தப்பு நடந்துச்சு. மாரி அப்பப்ப தப்பு பண்ணாம கொஞ்சம் இப்போ எப்படி இந்த சீசன் எப்படி மொமெண்டம் இருந்துச்சோ, இந்த ஒரு ரேஸ் அந்த மொமெண்டம பிரேக் பண்ணாம மறுபடியும் ஸ்பெயின்ல இருந்து ஃப்ரெஷ் டே நியூ ஸ்டார்ட்ன்ற மாரி பக்காவா மறுபடியும் அவங்க கொண்டு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ மேக்ஸ் ஜெனரேஷன் டிரைவர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, there are some things which they are good at. They have their individual skill set which they are special at. மேக்ஸ் மாதிரி எல்லாத்துலயும் அவங்க செமையா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரசல் பார்த்தோம்னா குவாலிஃபையிங்ல அவர் சூப்பர். சார்ல்ஸும் பார்த்தோம்னா குவாலிஃபையிங்ல சூப்பர். ரசலை விட பெட்டர். ஆக்சுவலி மேக்ஸை விட பெட்டர் குவாலிஃபையிங்ல.
பட் கண்டிஷன்ஸை ரீட் பண்ணுறது கன்சிஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ரேஸ் ட்ராக் ஒரு லேப்புமே அட்வென்ச்சர்னு இருக்கிறப்போ யார் பெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச மேக்ஸ் தான். ஆக்சுவலி நாரிஸ் இப்போ காமிச்சிட்டு இருக்காரு கார் பெட்டராக இருந்தால் எப்படி அவரும் ஒரு மாதிரி க்ளோஸ் டு மேக்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரெடிபிலிட்டியை பில்ட் பண்ணிருக்காரு. ரசலும் சார்ல்ஸும் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாங்க. அந்த இதில் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் எல்லா இதுக்கும் இவர் தான்ப்பா அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸ் தான். அடுத்து நாரிஸ் இருக்காரு. சார்ல்ஸும் மேபி சார்ல்ஸ் தேர்டு, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மேபி ரசல் ஃபோர்த்துன்னு சொல்லலாம் இந்த கரண்ட் ஜென்ரேஷனில். ஸோ ஈக்குவல் கார் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கேஆட்டிக்காக இருக்குன்னா கண்டிப்பாக மேக்ஸ் தான். agree with Sabarish on the point that yes, இது ஒரு blip தான். Maybe they will regroup together. But the point about Max versus Charles is that ஒரு விஷயத்துல ரெண்டு பேருமே என்ன ஒற்றுமை இருக்கு அப்படின்னா, when things are not going their way, they both get angry. But Max is probably more on the angry side than on the frustration side. Charles gets both frustrated and angry. When you are angry, you can still show that rage in your driving. But then when you are frustrated and you think that எல்லாமே ஒரு மாதிரி அகேன்ஸ்டா போகுதுன்னு நினைக்கும் போது ஐ திங்க் யூ லூஸ் யுவர் கான்சென்ட்ரேஷன். வேர் ஐ கெஸ் சார்ல்ஸ் இஸ் அங்கதான் ஐ கெஸ் சார்ல்ஸ் இஸ் ஸ்லைட்லி லிட்டில் லோவர் தென் மேக்ஸ்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா யூ கேன் ஆல்மோஸ்ட் ஹியர் இன் ஹிஸ் வாய்ஸ் தட் மென்டலாவே ஹி ஹாஸ் லைக் அந்த ரேஸ் ஓகே இந்த ரேஸ் இவ்வளவுதான்ற மாதிரி ஒரு மோடுக்கு போயிடுறாரு. ஏன்னா த எக்ஸ்சேஞ்சஸ் வித் ஹிஸ் இன்ஜினியர் வெண்ட் இமீடியட்லி கோல்ட். ஸ்டார்டிங்லேயே நான் கேட்குற டேட்டா மட்டும் எனக்கு சொல்லுங்க, ஐ டோன்ட் நீட் தட், ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு திஸ், வென் ஐ ஆஸ்க் சம்திங் கிவ் மீ தி எக்ஸாக்ட் டீடைல்ஸ். அவர் ஆக்சுவலி போன ரேஸ்லேருந்தே இது ஒரு மாதிரி, ஏன்னா he wanted some details but his engineer thought that would put more strain on him and then he was protecting him from some details. But then Charles is adamant about details in certain ways. So இது எப்படி போக போகுதுன்னு பார்க்கணும் for Charles. Like what is going to make him impassive to all these things happening around the environment. ஏன்னா அதுதான் ultimately it's going to come into play. For that matter, அதான் I have only for this I have become a very big fan for Oscar Piastri. என்ன சிச்சுவேஷன் என்ன எப்படி இருந்தாலும் he is going to maintain a certain sense of calmness, which I guess is the biggest asset a driver can have along with other assets. Moving to the third person who we were talking about, George Russell. See, he's a driver. He has come through the ranks and he has been driving with Hamilton, out qualifying him. There could be a lot of reasons why he is out qualifying Hamilton. So அதுக்குள்ள போகாம ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டில் அவுட் குவாலிஃபைங் ஹாமில்டன் இஸ் அ ஃபீட் இன் இட் செல்ஃப். சரி, ரசல் தான் டாபிக்னாலுமே ரசலும் மெர்சிடிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா தே வேர் தி ஆக்சுவல் ஃபாஸ்டஸ்ட் கார்ஸ். அண்ட் FP3 பார்த்துட்டு ஐம் லைக் ஓகே குவாலி சூப்பரா முடிச்சிட்டாங்கன்னா ஐ கெஸ் தே சரி 1-2ன்னு சொல்றது டூ மச், பட் ஸ்டில் ஐ தாட் போத் ஆஃப் தெம் வில் பி ஆன் த போடியம். சொல்ல போனா Q2ல ஹாமில்டன் ஆக்சுவலி டச் 111. ரசலுமே பார்த்தோம்னா Q2ல ஆக்சுவலி ஹி ஹிட் 111. Though he was probably few hundreds away from Hamilton. அவங்க ரெண்டு பேருமே Q2லயே 111 அடிச்சிட்டாங்க. Q3 I guess Russell produced the lap when it mattered the most. And good for him that he produced it just before Verstappen did. And then that put him on pole. நல்ல ஸ்டார்ட். But then again சபரீஷ் வந்து நம்ம KTL சொல்லியிருக்க மாதிரி crucial timeல he makes errors and that becomes costlier. I mean it's a big it's a cat and mouse game at the highest budget. So how are you making these split second decisions? Godson கேட்ட அதே கேள்விதான் எனக்கு வருது. இஸ் ரசல் ரெடி டு பி த லீடர் தட் மெர்சிடிஸ் வாண்ட்ஸ்? நடுவுல டோட்டோ அவரோட டார்த் வேடர் வாய்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் ஜார் ஃபோக்கஸ் அப்படின்லாம் சொன்னாரு. பயங்கரமா என்ன திடீர்னு இந்த வாய்ஸ்ல பேசுற அப்படின்ற மாதிரி பேஸ் வாய்ஸ்ல கௌதம் மேனன் பட ஹீரோ மாதிரியா இல்ல டார்த் வேடர் மாதிரியா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மாதிரி காமெடியா இருந்துச்சு. ஸோ ரசல் மெர்சிடிஸ்க்கு ஒரு லீடர் ஆகிறதுக்கான தகுதி வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஹவு ஃபார் இஸ் ஹி ஃப்ரம் தட் அப்படின்றத பேசுவோமே. போன பாயிண்ட்ல பேசிட்டு இருந்தீங்களா, இப்போ லைக் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணா இஃப் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் லைக் மேக்ஸ் எவ்வளோ ஆங்கிரி ஆறாரு ஆர் சார்ல்ஸ் வந்து ரெண்டும் ஆறாரு. ரசல் ஆக்சுவலி பார்த்தோம்னா அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா yes he did something which is not right but it looks like he puts those behind and he drives basically, which is a very good quality. அது actually sama quality to be honest. so அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி இருக்கு.
எனக்கு தெரிஞ்சு குவாலிஃபையிங்ல ஆக்சுவலி ஹி இஸ் ஈக்குவலி குட். ஐ மீன் தட்ஸ் த ரீசன் ஹி காட் மிஸ்டர் சாட்டர்டே. வில்லியம்ஸ்ல இஃப் ஹி இஸ் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் Q3 டியூரிங் தோஸ் டைம்ஸ் 2019, 2020னா இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபீட். அண்ட் வி ஷுட் நாட் ஃபர்கெட் இன் 2021 பெல்ஜியம் மழையில he was able to put that car on pole. So we know what he is capable of and we know how calm and collected he can be. The only problem is sometimes ரொம்ப புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆடான பிளேசஸ்ல தப்பு பண்றாரு. நம்ம F1 ஆடும்போது சம்டைம்ஸ் திடீர்னு இங்க எப்படா சுத்தணுன்ற மாதிரி திடீர்னு அவர் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்றாரு. ஏன்னா மற்ற எல்லா குவாலிட்டிஸ் டு பி அ சாம்பியன்ஷிப் மெட்டீரியல் அவர்கிட்ட இருக்கு, டு பி அ லீடர் அவர்கிட்ட இருக்கு. என்ன சொல்றது, ரேஸ் அப்போவே மல்டி டாஸ்க் பண்றாரு. மற்றவங்க என்ன பண்றாங்க, நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் டு சயின்ஸ். அஃப்கோர்ஸ் நாட் ஆஸ் எஃபெக்டிவ் as சயின்ஸ் மேபி, பட் இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு மெர்சிடிஸ் வந்த காலத்துல இருந்தே அவர் சில டிசிஷன்ஸ் எடுத்து அது ஒர்க் அவுட் ஆச்சு இன் 2022. ஸோ ஹி இஸ் குட் ஆன் தட் அனாலிட்டிக்கல் சைட் as well. ஹி இஸ் நாட் ஜஸ்ட் லைக் சார்ல்ஸ் மாதிரி வெறும் ரேஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பெருசா ரொம்ப ஸ்ட்ராட்டஜி சைட் ரொம்ப யோசிக்காத மாதிரியும் கிடையாது. ஹி கேன் பி, இட்ஸ் ஜஸ்ட் தட் இந்த மாதிரி விஷயங்கள் அவர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா I guess he is the right one at least for the upcoming futures, maybe 3 or 4 years. சயின்ஸுக்கு இப்ப என்ன நடக்குதா ஃபெராரில? I won't be surprised if it happens to Russell, in the coming years, given that if Max jumps into Mercedes. See, this is not the first time this has happened. In the yearலே I think there was one more incident that we talked about. Russell வந்து crucial momentல சொதப்புறாருன்னு அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் இயர் சிங்கப்பூர்ல அப்படிதான் பண்ணார். அதுக்கு முன்னாடியும் 2022ல when he was about to take 2022ல 2019ல when he was about to take his first point with Williams, அது ஒரு மாதிரி சொதப்பினார். சரி, நீ என்னதான் நீ இப்ப குவாலில ஃபாஸ்டஸ்ட் லேப் போட்டாலும் நீ வந்து யூ ஷுடன்ட் பிரேக் அட் க்ரூஷியல் டைம்ஸ். ஸோ இது வந்து 1 டைம் 2 டைம்லாம் இல்லை, எல்லா வாட்டியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரூஷியலாக ஒன்று வரும்போது ஐ டோன்ட் see him coming up from that moment. அந்த மாதிரி தான் சொல்லுவேன். கேன் மெர்சிடிஸ் பெட் ஆன் him அப்படின்னு கேட்டா நோ, in the years to come தான் நான் சொல்லுவேன். I think it will be a very huge gamble. They have to find someone else like at the level of Lewis Hamilton or Max. அப்படி வந்தாதான் அவங்க சாம்பியன்ஷிப் அடிக்க முடியும். அதுவும் இந்த ரேஸ்ல எவ்வளவு சொதப்படுறா பாலாஜி. எல்லாருமே தே மேட் அ மிஸ்டேக். ஓகேவா, இவங்க பின்னாடி அந்த நாரிஸும் இருக்கட்டும், பியாஸ்ட்ரி வந்து இப்போ அவ்வளவா பண்ணல. இது மேக்ஸும் ஒரு தப்பு பண்ணாரு. ஓகேவா, பட் என்னன்னா தப்பு பண்ணாங்கலாம் இவன் ரசலோட முன்னாடி போயிட்டாங்க. ஹாமில்டன் ஒரு மாதிரி சாபட்டாஜ் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி. ஓகேவா, தே குட் ஹவ் லெஃப்ட் ஹிம் இன் மீடியம்ஸ். டெஃபினட்டா அவர் கேட்ச் பண்ணியிருப்பாரு ரஸ்ல. ஹாமில்டன் வந்து என்ன சொன்னாருன்னா, குவாலில போகும்போது ஒரு மாதிரி வை இஸ் மை டயர் பிளாங்கெட் இஸ் 2 to 3 degrees லெஸ்ல இருந்திருக்கு, விச் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்ட்டு. அது உண்மையா பொய்யானு தெரியல. இது F1லயே நடக்கும். ஓகேவா, வென் யூ ஹேவ் அ பிரைமரி, இப்போ இந்த ஆகானுக்கும் கேஸ்லிக்கு இந்த ரேஸ்ல பண்ணாங்களே, கேஸ்லியை முன்னாடி விட்டு ஆகானை பின்னாடி வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் சம்டைம்ஸ் பண்ணவும் இருக்கு. இல்ல ஹாமில்டன் அது சும்மாவே ஏதாவது கொளுத்தி போடணும்னு சொல்லிட்டு கொளுத்தி போறாரா என்னன்னு தெரியல. இந்த ரேஸ்ல இருந்து இவருக்கும் தெரிஞ்சிருக்கும், டோட்டோக்கும் தெரிஞ்சிருக்கும். ரசல் வந்து இவரை மெர்சிடி எடுத்துட்டு போறது கஷ்டம் தான். தே ஹேவ் டு ஃபைண்ட் சம்மன் எல்ஸ், இந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஓகே, பார்க்கணும் ரசல் எப்படி மோல்ட் ஆகுறாருன்னு. ஏன்னா எனி கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட் யூ டோன்ட் ரியலி கோ அண்ட் பை அ வின்னர். யூ பேசிக்லி, ஐ மீன், இட் குட் பி த ஜாப் ஆஃப் அ கோச், இட் குட் பி த ஜாப் ஆஃப் த பிளேயர் ஹிம்செல்ஃப் ஆர் ஹர்செல்ஃப். இப்போ ஒரு சிலருக்கு நடக்கும். தோனி வாஸ் நாட் மோல்டட் to be a leader, but then he happened to become a leader and then he grew into that role. அவரோட ரோலை சேஞ்ச் பண்ணிட்டு. ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் ரசல் இஸ் என்ன சொல்றது, இஸ் லைக் அ பார்ன் லீடரா அப்படிலாம் தெரியல. பட் தென் ரசல் சீம்ஸ் டு பி வெரி அனாலிட்டிக்கல், விச் இஸ் பேசிக்லி அ குட் சைன். பிகாஸ் தென் இஃப் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் த நம்பர்ஸ் டோன்ட் லை, ஹி வில் இம்ப்ரூவ். இது நம்ம ரொம்ப முன்னாடி பேசணும். வென் ரசல் சம்டைம்ஸ் கெட்ஸ் காக்கி, which is not a very great sign. I mean, it could be like a first driver behavior, but then நீ first driver ஆகிறதுக்கு முன்னாடியே first driver behavior வந்துச்சுன்னா it's going to hamper your growth. இப்போ ஹாமில்டன் போல் அடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கேன், ஐ எம் 90 to 95% sure ஹாமில்டன் would have won. He would have brought it home. Same ஆமா, ஹாமில்டனையும் கம்பேர் பண்றதே தப்பு. யாரையுமே நான் அதான் சொல்றேன். அப்படி பார்த்தோம்னா Mercedes need someone at that level, மச்சி. ஓகேவா, currently they don't have a good car compared to McLaren, Ferrari. Okay, but they had something on this race. This was upgrades எல்லாமே செமையா இருந்துச்சு actually.
In ஆமா. the entire seasonல பார்த்தோம்னு வச்சுக்கயேன், this was a perfect race for Mercedes to win. ஏன் சொல்றேன்னா, ட்ரூ, கூலர் டெம்பரேச்சர். ஓகேவா? ட்ரூ. கூலர் டெம்பரேச்சர் Mercedes இன்ஜின இட்ஸ் பெட்டர் தேன் Honda அண்ட் இவங்கள்து Ferrari. ஓகேவா? பிளஸ் திஸ் திஸ் ட்ராக் ஹாஸ் ஒன்லி லோ ஸ்பீட் கார்னர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெய்ட். லோ ஸ்பீட் கார்னர Mercedes ஒரு மாரி நல்லா பண்ணிட்டாங்க இப்போ. லாஸ்ட் ஒரு 4 ரேஸஸா பார்த்துட்டு இருக்கோம். லோ ஸ்பீட் கார்னர்ல தே ஹேவ் இம்ப்ரூவ். அப்புறம் ஸ்ட்ரெய்ட். ஸோ இதுக்கப்புறம் வர ட்ராக் எல்லாம் இந்த மாரி வராதுடா பாலாஜி. கூலர் டெம்பரேச்சர் கிடைக்காது உனக்கு. பிளஸ் லோ ஸ்பீட் கார்னர், ஒன்லி ஸ்ட்ரெய்ட்ஸும் கிடைக்காது. மிக்ஸ்டா இருக்கும். ஒரு மாரி லோ ஸ்பீடு. நீ அடுத்தது நம்ம ஸ்பெயின்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கயேன், லோ அண்ட் மீடியம் கார்னர்ஸ் ஜாஸ்தி. ஸோ திஸ் வாஸ் தேர் ஒன்லி ட்ராக் தே ஷுட் ஹேவ் வான் ஃபார் ஷூர். FP1ல ஐ திங்க் தே ஹேட் தேர் ப்ரீவியஸ் ஃப்ரண்ட் விங்ன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ FP2ல தான் அந்த நியூ ஃப்ரண்ட் விங் போட்டோனே, அவங்க ஒரு மாரி புடிக்கவே முடியல அவங்கள. தே வர் ஃபாஸ்டஸ்ட். நீ லூயிஸ்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கயேன், செக்டர் 1லலாம் அவரு எல்லா செக்டர் 1லும் போப்பல் அடிச்சிட்டு இருந்தாரு. நான் நெனச்சேன் இந்த ரேஸ் முடிஞ்சிருச்சு. இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு 1 அண்ட் 2 அடிப்பாங்கன்னு நெனச்சேன். பட் லூயிஸ் குவாலில Q3ல பாவம் அது ஒரு மாரி டெயில் விண்ட். எல்லாருக்குமே ஆக்சுவலா அந்த டெயில் விண்ட் ஆமா. இருந்துச்சு. விண்ட் வேற பிக்கப் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எஸ். லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல டெயில் விண்ட் பிக்கப் ஆயிடுச்சு. அதனால தான் யாருமே இம்ப்ரூவ் பண்ணல. இல்லாட்டி இவங்க Q2ல தே டிட் 11.7, 11.9. ஸோ ரசல் இன்னும் F1ல அவனுக்கு அவ்வளோ இன்னும் டைம் இருக்கான்னு மச்சுன்னு தெரியல மச்சி. ஓகேவா? லைக் யூ கேனாட் லைக் லேர்ன் பண்ணி இம்ப்ரூவ் ஆகலாம் டைம் கிடையாது. இட்ஸ் வெரி க்ரூவல் ஸ்போர்ட். ஆக்சுவலா காட்சன் சொல்றது கரெக்ட் தான். பட் அட் த சேம் டைம் கிரன்ச் மொமெண்ட்ஸ்ல செமையா சொதப்புறாரு. ட்ரூ. சிங்கப்பூர் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்புறம் இந்த ரேஸுமே ஆக்சுவலி ஹீ குட் ஹவ் brought it home. இப்போ அவரு தப்பு இல்லாம சேஃப்டி கார் இஷ்யூஸ் அப்படின்னா அது பெருசா இதா இருக்காது. பட் அவரு வந்து ஹி வாஸ் அபவுட் டு கேட்ச் மேக்ஸ். மேக்ஸ் ஆல்ரெடி வண்டியில சஸ்பென்ஷன் பிரச்சனைன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ஹி வாஸ் இன் அ பிரைம் பொசிஷன் டு கேட்ச் மேக்ஸ். அந்த டைம்ல ஒரு மாதிரி புஷ் பண்றேன்னு கொண்டு போய் அந்த ஒரு டர்ன்ல இது பண்ணிட்டாரு. இதெல்லாம் ஆப்வியஸா பார்க்கும்போது ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக தான் இருக்கும். காட்சன் சொன்ன மாதிரி லூயிஸா இருந்தா கொண்டு வந்திருப்பாரு. பட் வி கேனாட் கம்பேர். லூயிஸ்லாம் பேசிக்கா அந்த மாதிரி ஜெனரேஷனல் ஜென்ரேஷன் டேலண்ட் தான். ஒன்ஸ் இன் அ ஜென்ரேஷன் டிரைவர்ஸ் பேசிக்கா டிரைவர். செனா, லூயிஸ், அப்புறம் மேக்ஸ், வெட்டல் கொஞ்சம் நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்வியஸா நம்ம அவங்களோட கம்பேர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் தெர் ஆர் டிரைவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் நம்ம நாரிஸ் எந்த அளவுக்கு ஒன்ஸ் இன் அ ஜென்ரேஷன் டிரைவர்னு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. பட் அட் த சேம் டைம் இஃப் த கார் இஸ் ரைட் இஸ் டூயிங் க்ளோஸ் டு வாட் மேக்ஸ் கேன் டூ. அண்ட் ரசலுமே நம்ம 2020ல பார்த்தோம். அந்த ஃபர்ஸ்ட் ரேஸ் சக்கீர் கிராண்ட் ப்ரீல நல்லா தான் ஓட்டினாரு. கடைசியில் மெர்சிடிஸ் இது பண்ணிட்டாங்க. ஐம் நாட் சேயிங் வாட் ஹி இஸ் டூயிங் இஸ் ரைட் ஆர் ஹி இஸ் நாட் சக்கம்பிங் இன் ப்ரெஷர். பட் ராதர் ஐ ஹாவ் அ ஃபீலிங் மெர்சிடிஸ் இது இப்போ ரெட் புல்லாக இருந்தால் கண்டிப்பாக ரசலுக்கு டைம் இல்லை, காட்சன் சொன்ன மாதிரி. பட் ஐ ஃபீல் தட் மெர்சிடிஸ் வில் கிவ் ஹிம் சம் டைம். அண்ட் ஆப்வியஸாக நோயிங் ஹவு குட் அண்ட் என்வாயன்மெண்ட் இஸ் மெர்சிடிஸ், எனக்கு தெரிஞ்ச ரசலுக்கு கண்டிப்பாக டைம் கொடுப்பாங்க. ஹி ஆல்சோ நோஸ் தட் அண்ட் ஹி ஹேஸ் ஆல் த குவாலிட்டிஸ். ஹி கேன் கம் அப்ன்ற மாதிரி. ஹி கேன் தான், பட் ஹி வில்ன்றது நமக்கு தெரியாது. ஹி ஓன்ட்ன்றது நமக்கு தெரியாது. த ஒன்லி திங் தட் வி நோ பேஸ்ட் ஆன் வாட் வி சி இஸ் தட் ஹி ஹேஸ் சம் குவாலிட்டிஸ் விச் இஸ் ரியலி குட், விச் இஸ் அ சாம்பியன்ஷிப் மெட்டீரியல். பட் ஹி ஹேஸ் சம் குவாலிட்டிஸ் விச் மேக்ஸ் him நாட் அ சாம்பியன்ஷிப் மெட்டீரியல் விச் ஹி நீட்ஸ் டு ஒர்க் ஆன். ஐ ஹோப் ஹி ஒர்க்ஸ் ஆன். சின்ஸ் ஹி இஸ் இன் அ Mercedes environment, I believe that they will give him some time. அடுத்து நல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக் மிக்ஸ்ட் கண்டிஷன்ஸ். எனக்கு ஏன் ஐ மீன் பர்சனலாவே மிக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு குட் அ டிரைவர் இஸ். யூ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு குட் த டீம்ஸ் ஆர் மேக்கிங் கால்ஸ் as ஃபாஸ்ட் as பாசிபிள். அண்ட் தென் இவங்க 2 பேரோட சிங்க் எந்த லெவல்ல இருக்கு. ஒரு மாதிரி சொல்லாமையே ஒரே பேஜ்ல இருக்காங்களா, இல்ல சொல்லி தான் புரிய வைக்கணுமா, தப்பான டைம்ல சேஃப்டி கார் வரலாம், யாரு கொண்டு வராங்க, எந்த செக்டர்ல வருது, அந்த கரெக்டான டைம்குள்ள உங்களால பிட்டுக்குள்ள போற விண்டோல நீங்க இருக்கீங்களா, இல்ல பிட்டை நீங்க ஜஸ்ட் தாண்டிட்டீங்களா, இவ்வளவு விஷயம் நடக்கும். நாட் ஜஸ்ட் த ரேஸ் ரைட். ஐ மீன் கனடால மழை அப்படின்னு ஃபோர்காஸ்ட் வந்ததுலேருந்தே FP1 இருக்கட்டும், நான் வந்து இந்த பாட்டு இந்த 12B பாட்டுல வெதர் மாறினே இருக்கும் தெரியுமா? ஒரு மாதிரி டீம்ஸ்லாம் அப்படிதான் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க அப்படின்லாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மீம் போடலாமாலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இட் வாஸ் விண்டி அண்ட் தென் சடன்லி இட் வாஸ் ரெயின் அண்ட் தென் நல்லா வெயில் அடிச்சுது. மழை அடிச்சுட்டு உடனே வெயில் அடிச்சா காமெடி என்ன ஆகும்னா ட்ராக் ஒரு இடத்துல ட்ரை ஆகும், ஒரு இடத்துல ட்ரை ஆகாது. ஸோ யூ வில் வண்டர் வெதர் டு டேக் த கர்ப்ஸ் ஆர் நாட். அண்ட் ஸ்லைட்டா வெட் கிராஸ் தொட்டாலே சர்ஜியோ பெரேஸ் வெளில போன மாதிரி அவரு ஐ மீன் ஜென்ரலா அவர் நிறைய தப்பு பண்றாரு. பட் இதுல அவரு என்ன பண்ணாருன்னா ஹேட் ஸ்லிக்ஸ் ஆன் அண்ட் ஸ்லைட்டா கொஞ்சம் வெட் ஏரியால போயிட்டாரு, அப்படியே போயிட்டாரு. அவ்வளவுதான். அதுவும் என்ன வெள்ளையா கோட்லாம் வந்திருக்கு அப்படின்னு உங்க கூல் டவுன் ரூம்ல பேசிட்டு இருந்தாங்க. கோட் எல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கே அப்படின்னு. ஐயோ என்னையா பேசிட்டு இருக்கீங்க அப்படிதான். வி நியூ
who mastered these mixed conditions? Obviously, Mm. Red Bull. Other than Red Bull, how do you see this could have turned out for McLaren and Mercedes? Ferrari விட்டுருவோம். மச்சி மெர்சிடிஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி சைடு எதுவும் இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி ரசல் ப்ராப்பராக எந்த தப்பும் பண்ணாமல் ஓட்டியிருந்தான்னா ரசலுக்கு நிறைய சான்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி எந்த இதுவுமே நடக்கலைன்னா மெக்லாரன் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட் வந்து ரசலும் மேக்ஸும் அவங்கள அறியாமலே இன்ட்ரெஸ்ட்ல நல்லா புஷ் பண்ணிட்டாங்க. நாரிஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட்ல 8 செகண்ட்ஸ் ஹி வாஸ் பிஹைண்ட் மேக்ஸ். அந்த கேப் வந்து வாஸ் 8 செகண்ட்ஸ். அடுத்த ஒரு 4-5 லேப்ல இவங்க டயர் போக ஆரம்பிச்சது தெரிஞ்ச உடனே வென் ஹி ஸ்மெல் பிளட் பட 4-5 லேப்ல அப்படியே டைமை குறைச்சி ஓவர்டேக்கே பண்ணிட்டாரு. லைக் மெக்லாரன் வாஸ் மைட்டி. என்ன மேக்ஸாலாம் ஒண்ணுமே பண்ண முடியல, நிறுத்த முடியல. ரசல் ஆபியஸா ஈஸியா அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மேக்ஸாலையுமே ஒன்றும் பண்ண முடியல. ஆக்சுவலி நான் வந்து என்ன பண்ணேன்னா நான் ஐ வாஸ் கோயிங் த்ரூ த டேட்டா. அந்த நம்ம இதில் ட்ராக்கரில் அந்த சார்ஜன் கிராஷு அதுக்கு முன்னாடி நாரிஸ் எப்படி ஓட்டிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் அதுக்கப்புறமா தான் ஆக்சுவலி ஒரு ஆர்டிகல் பார்த்தேன் வேறு நாரிஸே சொன்னார் பிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி சேஃப்டி கார் வந்துருச்சு. ஸோ நாங்கள் பிட் பண்ணோன்னா பண்ணியிருக்கலாம். பட் வி வர் நாட் ஷுர் வித் த வெதர் கண்டிஷன்ஸ் அண்ட் வி வர் கைண்ட் ஆஃப் ஹெசிடன்ட். இன் ஹைண்ட்சைட் மேபி பிட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி. அது பார்க்காம நான் வெறும் ட்ராக்கிங் டேட்டா வச்சு பார்க்கும் போது ஐ தாட் தட் ஹி கிராஸ் த லைன் ஆஃப்டர் த சேஃப்டி கார் கேம் அப். பிகாஸ் அதுக்கு முன்னாடி லேப் ஆக்சுவலி பார்த்தோன்னா 25th லேப் தான் சார்ஜன் கிராஷ் பண்ணுறாரு. 24th லேப்ல ஆக்சுவலி சார்ஜென்ட்டை நாரிஸ் மட்டும் தான் தாண்டுவார். மேக்ஸ், ரசல், பியாஷி யாருமே சார்ஜென்ட்டை தாண்டி இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி பின்னாடி இருப்பாங்க. என்ன ஆகும்னா 25th லேப் ஆரம்பிக்கிற இடத்துல மேக்ஸ், நாரிஸ் இவங்க 3 பேர், ரசல் 3 பேருமே சார்ஜென்ட் பின்னாடி இருக்கனால ஒரு மாதிரியான ஏரியாவில் செக்டர் 1. ஸோ அதனால ஒரு மாதிரி செமையா டைம் வந்து இதாயிருக்கும். பட் நாரிஸ் ஓவர்டேக் ஆல்ரெடி பண்ணிட்டதுனால அந்த செக்டர் 1ல மட்டும் ஹீ டிட் 24.4 ஏதோ. மேக்ஸ், பியாஸ்ட்ரி, ரசல் தே டிட் 27, 26. பேசிக்காக 2.5 செகண்ட் ஃபாஸ்டர் நாரிஸ் கம்பேர்ட் டு ஆல் த அதர்ஸ் பிகாஸ் தே வர் பிஹைண்ட் சார்ஜென்ட் அண்ட் சம் இந்த ஃபிளாக்ஸ். அண்ட் ஆல்சோ கரெக்டாக செக்டர் 1ல தான் சார்ஜென்ட் வேற போய் சொருகிடுவார். அதுக்கப்புறம் தான் மேக்ஸு, ரசல் எல்லாம் தாண்டுவாங்க. ஸோ அதுலேயும் டைம் செமையாக கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வாட் ஐ தாட் வாஸ் தட் பிரண்டல் சொன்ன மாதிரி நாரிஸ் டிட் டூ குட் ஆஃப் அ ஜாப் விச் மேட் ஷூர் தட் ஹி கேனாட் பிட் அண்டர் த சேஃப்டி கார் அப்படின்ற மாதிரி தான் என்னோட இம்ப்ரெஷன் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் F1 பேஜில். மார்க் ஹியூஸ் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா சேஃப்டி கார் வந்து 300 மீட்டர்ஸ் பிட் என்ட்ரிக்கு 300 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே நாரிஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் தே டிசைடட் நாட் டு பிட் அப்படின்ற மாதிரி போட்டுருந்தாங்க. பட் ஸ்டில் இந்த டேட்டாலாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் ஹவு இட் மேக்ஸ் கைண்ட் ஆஃப் அ பிக் டிஃபரன்ஸ். அது ஆப்வியஸாக யார் கண்ட்ரோல்லையுமே இல்லை. யூ கேனாட் பிளேம் நாரிஸ் ஃபார் புல்லிங் 2.5 seconds ahead of the cars that are behind who are fighting for a win. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் தட் ஜிபி சொன்ன மாதிரி வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். லேடி லக் மயாமியில் இருந்துச்சு நாரிஸ்க்கு. பட் இந்த வாட்டி கைண்ட் ஆஃப் லேடி லக் இல்லை. ஏன்னா ஐடியல் கேஸில் சேஃப்டி கார் இல்லைன்னு வச்சுக்கோயேன், சார்ஜென்ட்டோட இது இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நாரிஸ் வந்து கன்ஃபார்மாக ஜெயிச்சிருப்பாருன்னு தான் தோணுது. அண்ட் மோர் ஓவர் மேக்ஸ் வண்டியில் கொஞ்சம் பிரச்சனை வேற இருந்துச்சு. மேக்ஸால லீட் மெயின்டைன் பண்ற அளவுக்கு கார்ல பிரச்சனை இல்லை. பட் ஆனால் கேட்ச் பண்ற அளவுக்கு கேட்ச் பண்ண முடியுமான்ற அளவுக்கு கார்ல பிரச்சனை இருந்தது. ஸோ அதனால ஐ கெஸ் சேஃப்டி கார்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச நாரிஸ் ஜெயிச்சிருப்பார். நாரிஸ் அதுவும் சொல்லியிருந்தாரு. நான் மேபி என்னோட செகண்ட் ஸ்டிண்ட்ல நான் இன்னும் கொஞ்சம் லைட்டா புஷ் பண்ணிருக்கணும், நான் லேட்டா தான் புஷ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ குட் திங் இஸ் ஹி செட் எஸ் we could have done this, we could have done that, and it's also good that we are at a position where we are not going to be happy with P2. So idla naanga nariya pannirkalam, but we will look ahead அப்படினு சொல்லியிருந்தாரு. So which is a strong statement, which is nice. நல்லா சொன்னாரு. இந்த மாதிரி மயாமில எனக்கு சேஃப்டி கார் ஹெல்ப் பண்ணிச்சு, இங்க ஹெல்ப் பண்ணல, so I cannot complain about it. Exactly. What racing is அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்ல ஸ்பேஸ்ல இருக்காரு. Exactly. நல்ல ஹெட் ஸ்பேஸ்ல இருக்காரு. யார் பிக்கஸ்ட் லூசர் யாருன்னு தெரிஞ்சா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மர்சிடிஸ் தான். பிளஸ் எனக்கு தெரிஞ்ச நாரிஸ் சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப ட்ரிக்கி மச்சி டு மேக் தட் கால் அண்டர் சேஃப்டி கார். ஸோ ஐ வாண்ட் பிளேம் தெம். ரெட் புல் வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி லேடி லக் வாஸ் ஆன் தேர் சைட் திஸ் டைம். ஒரு மாதிரி செம்மையா ஒரு மூவ் புல் அவுட் பண்ணது வந்து ஹாஸ். ஆக்சுவலா ஹாஸ் வெட்ல போட்டு அட்டி திம்சம் பண்ணாங்க. இவங்க ஒரே ஒரு தப்பு பண்ணாங்கடா பாலாஜி ஹாஸ் டீம். when they switched from wet to inter போட்டோன்னே அந்த வந்து பிட்ல வந்து 8 செகண்ட்ஸ் போயிடுச்சு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா.
எனக்கு இதெல்லாம் தான் அந்த மைனர் திங்ஸ் தே குட் ஹவ் டன். ஸோ இப்ப அவங்க டயர் வச்சு ரெடியாவே இல்ல. ஸோ உனக்கு நீ ஸோ இதெல்லாம் தான் மேனேஜ்மென்ட்ல சின்ன சின்ன திங்ஸ் தான் F1 வந்து எனக்கு இட்ஸ் வெரி சபரிஷ் இம்பார்ட்டன்ட். நானும் அதான் சொல்லிருந்தேன். ஷாக்கிங்கா இருந்தது. நீங்க வெட்டுன ஆரம்பிக்கிறீங்கனாலே கேம்பிள் தான். ஸோ ஆப்வியஸா அடுத்த டயர் சேஞ்சுக்கு நீங்க ரெடியா இருங்க. ஆ ரெடியா தென் ஒரு வை 4 வேர் யூ பேர் கைஸ் நாட் ரெடி? ஏன்னா சூப்பரா டயர்ல கைய இருந்துச்சு ஸ்டார்ட் வச்சுட்டு பாக்குறதுக்கு. உள்ள இருந்திருக்கலாம். ஓகேவா? டயர்ல கைய வச்சுட்டு உள்ள இருந்திருக்கலாம். வேற உங்களுக்கு ஆமா. என்ன வேலை? வெளிய வந்து என்ன வேடிக்கை பார்க்கறதுக்கு வேற என்ன வேலை? உள்ள டிவி இருக்கு. ஒரு 1000 டிவி இருக்கு. அங்க உட்கார்ந்து பார்க்கறது தானே. டயர் மாத்துறவங்க உள்ள இருந்தா டயர் மேல தான் கை வச்சுட்டு இருக்கணும். இது வேற அவ்ளோ ட்ரிக்கி ரேஸ். ஸோ அதுவும் மேக்னஸன் ஹி வாஸ் புல்லிங் அவுட் சோ வெல். அவங்க P11, மட்டும் P12 ரா. Imagine ஆ if that could have made the difference. They could have see at the end of the day, you never know because with two safety cars, there was a lot of shuffle. Sadly, ம், Sunoda mistake பண்ணி அவரு pointsல இருந்து வெளில போயிட்டாரு. Danny Rick came into points. Both ம், Aston scored point, both Alpine scored point. So ம், if things would have turned out different, maybe both Haas could have also scored a point. Maybe மேல இருந்த ரெண்டு பேர்ல யாராச்சும் கீழே வந்திருக்கலாம். It's just ம், that அதனால தான் mixed conditions is always going to be tricky because all your calls and your drivers, both your drivers have to be spot on. Magnussen okay உள்ள கூப்பிட்டீங்க. அப்புறம் ஏன் ஹல்கன்பர்க் அவ்வளவு நேரம் வெளியில இருந்தாரு? ஆமா. ம், Too many questions. You brought a good point about Haas, both you and Balaj Besika. It's not just about you took a gamble which worked, that is what you want. Now it is your responsibility to back it up and do something. அந்த மொமெண்டம் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ராதர் தென் சரி வெட்டு போட்டோம், கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சும்மா நீங்க சொன்ன மாதிரி அப்படியே பேன் உட்காந்துட்டு இருந்தா பாயிண்ட் இல்லை. டக்குன்னு மேக்னஸை நீங்க சொன்ன மாதிரி டயரை வச்சு யூஸ் பண்ணி டக்குன்னு உள்ள கூப்பிட்டுருக்கலாம். அதுக்கப்புறமா ஹல்கன்பர்கை உடனே அடுத்த லேப் கூப்பிட்டுருக்கலாம். நிறைய விஷயங்கள் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் கண்டிஷன்ஸ்ல எப்போதுமே யூ ஷுட் பிலீவ் தட் யூ ஹாவ் அ சான்ஸ். இட் டசன்ட் ம், மேட்டர் விச் வெதர் யூ ஆர் அ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஆர் ஃபோர்த். 2020ல ஆல்ஃபா டோரியில கேஸ்லி இமோலால ஜெயிச்சாரு. Exactly. ரேஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம நினைச்சு பார்த்துருவோமா ம். கேஸ்லியும் சயின்ஸும் வில் பி ஃபைட்டிங் ஃபார் த வின் நினைச்சு பார்த்துருப்போமா? இல்ல. மேக் யுவர் லக் எந்த ஸ்போர்ட்டுக்கு பொருந்துமோ இல்லையோ F1க்கு தான் the statement was made for F1 தான். If you can do a few things right, you actually can make your own luck. Where I guess Haas missed out. It was nice, it was sad எனக்கு தெரியல because Hamilton was telling that it is on him that he didn't ம், perform during quali and the race, which is interesting. So again, ஸ்பெயின்ன்றது ஒரு டெஸ்டிங் ட்ராக் as in ஸ்பெயின்ல தான் you generally do all your testing. So it's not something new and it's not a very high risky track. So Gotchan சொன்ன மாதிரி it's a lot of medium and slow corners தான். Given that அந்த போன வருஷம் எடுத்துட்டு வந்த சேஞ்ச் இருக்கு. So it is only going to make racing better. Canada is so good. Spain usually is not that great when it comes to on the track racing. ஜென்ரலாவே ஒரு மாதிரி தூங்குற மாதிரி தான் இருக்கும் ஸ்பெயின் ரேஸ். பட் let us join back for the Spanish Grand Prix. Spanish Grand Prix நல்லா போகும்னு வேண்டிக்கிட்டு இந்த அருமையான கனேடியன் ஜிபி காலை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.